ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நான் உங்கள் குட்டி பியா. இன்றைக்கி டே 4 ஆஃப் 9 ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஸோ நம்ம டெய்லி ஒரு வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லில் 4th மெத்தட் இல்லை ஐடியா. ஸோ எல்லாருமே வந்து ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன்ஸ் வந்து, அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, எய்ம், ப்ரொசீஜர், டெஸ்ட், ரிசல்ட். ஸோ 4 பாயிண்ட்டு. 4th டேயில் 4 பாயிண்ட்டு: எய்ம், ப்ரொசீஜர், டெஸ்ட், ரிசல்ட். ஸோ எல்லாருமே வந்து எய்ம் பண்ணுறோம் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் வந்து ரிசல்ட்டை எழுதிட்டு தான் சால்வே பண்ண ஆரம்பிப்பாங்க. ரிசல்ட் எழுதிட்டு சால்வ் பண்ணுறதுனால வர ப்ராப்ளமும், எய்ம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி பார்க்குற சால்வ் பண்ணுற ப்ராப்ளத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் வந்து ஒரு பிரச்சனை வந்தோடனே கடைசியில் ரிசல்ட் எழுதிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேபி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எழுதுகிறாங்க. ஸோ எழுதுகிறேன், நான் கிடைக்கல. ஸோ வந்து அடுத்தது என்னென்னு பார்க்காம எடுத்தோடனே எனக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு டிசிஷன் எடுத்துவாங்க. சரி, இல்லை குரூப் எக்ஸாம் எழுதுகிறவங்க எழுதாமையே எனக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு எழுதாமல் போகிறது. ஸோ இதில் வந்து நிறைய விஷயம் வந்து என்னென்னா, நம்ம எய்ம் பண்ணுறது வந்து நம்மளுடைய கோல் ஆப்ஜெக்டிவ்டைய மேட்ச் ஆயிருக்கான்ற பார்க்கறதுக்காக தான். நம்ம எய்ம் பண்ணுற விஷயம், அதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து இப்போ எய்ம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வரணும்னு இருக்கிறதுனால எய்ம் பண்ணுறது ரிசல்ட் வரணும்னு. நிறைய பேர் வந்து ரிசல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எய்ம் எழுதுவாங்க. ஸோ அந்த மெத்தடில் போனீங்கன்னா உங்களுக்கு வரைய யூனிவர்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ பர்பஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தை ஓரியன்டாக சால்வ் பண்ணுற மெத்தட் மட்டும் பார்த்துட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன இருக்குது, இதெல்லாம் ட்ரை பண்ணோம், இதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்போம், இதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோன்ற மெத்தட் போட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து ரிசல்ட் வருதான்னு பார்க்குறது குட் மெத்தட். ஸோ நம்ம எதுவுமே ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளத்தில் வந்து எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக வந்து நம்ம ரிலேஷன் ப்ராப்ளம் வருது, டேரெக்டாக வந்து இதான் என் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு என் கார்டு போட்டுட்டு, ஸோ அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணணும், அதுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் பொறுத்து. ஸோ எப்படின்னா வந்து, ஸோ யூனிவர்ஸ்லி அடாப்டட் ரிசல்ட் ஓரியன்டாக போகாமல் பட்சமாக நம்ம அந்த ப்ராப்ளத்தை அணுகிறது. ஸோ அந்த நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் எடுத்துகிட்டு ரிசல்ட் எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீஜர் எடுத்த மெத்தட். இதால் என்ன நன்மைகள் தீமைன்னா, உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட் எழுதியாச்சு, அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீஜர் மாற்றிட்டே இருக்கணுன்ற விஷயம். ஸோ இந்த ப்ரொசீஜர் நீங்கள் மாற்ற கடைசியில் எய்மோட பர்பஸே சால்வ் இல்லாமல் ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக நீங்கள் ப்ரொசீஜர் ஆரம்பிப்பீங்க. அது பார்த்திங்கன்னா வந்து ஒருதலை பட்சமாக இருக்கும். அதே மாதிரி வந்து யூனிவர்ஸ்லி அடாப்ட் பண்ணுற மெத்தட் இல்லாமல் மாறுபட்டாக இருக்கிறதுனால ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்டாக தெரிவிங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்தாமல் ஸோ எய்ம் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மணி ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை கரியர் ப்ராப்ளமாக இருக்குன்னா எய்ம் பண்ணுங்கள். அதுக்கான மெத்தட்ஸ் டிரைவ் பண்ணுங்கள். ஒரு மெத்தடை சால்வ் பண்ணுங்கள். மேபி ஒரு 10 மெத்தட் டிரைவ் பண்ணுங்கள். அந்த 10 மெத்தடில் வந்து ரிசல்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மெத்தடில் ரிசல்ட் ட்ரை பண்ணிங்கன்னா டெஸ்டிங் பண்ணுங்கள். அது 10 மெத்தட் எய்ம், ப்ரொசீஜர், டெஸ்டிங், அதுக்கப்புறம் ரிசல்ட். ஸோ வந்து நீங்கள் அந்த 10 மெத்தட் உங்கள் ப்ராப்ளத்தோட ஃபார் மணி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆர் கெரியர், ஸோ ஹெல்த்தில் அந்த கூட இருக்கலாம். ஸோ அந்த திங்ஸை வந்து நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க, இது வந்து எனக்கு சால்வ் ஆகணும், இது வந்து எனக்கு ரெக்டிஃபை ஆகணும், இல்லை வந்து எனக்கு மணி ஃப்ளோ இருக்கணும், ரிலேஷன்ஷிப் பாதிக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்து எய்ம் பண்ணுறக்கும் போது அது எந்தெந்த விதத்துலாம் பிளாக்னா இருக்குது, இல்லை எந்தெந்த விதத்துல கேப் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணியிருக்க வேண்டியது பண்ணாமல் இருக்கும், இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கணும், இல்லை வந்து இதெல்லாம் வந்து செஞ்சுருந்தால் நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்திருக்கணும், இல்லை இதெல்லாம் செஞ்சுருந்தால் நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகும் அப்படின்றது மெத்தட் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ வந்து இதை பண்ணால் இதை நம்மளுடைய லைஃப், அதாவது சாம்பிளிங் மெத்தட் மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் நம்ம பண்ணால் நம்மளுடைய இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுதா அப்படின்ற மெத்தட் பண்ணுறத டெஸ்டிங் பண்ணுறோம். சரி, அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான ரிசல்ட்டை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ டே 4 ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லில் வந்து எய்ம் பண்ணுங்கள், மெத்தட்ஸ் ஆர் ப்ரொசீஜர் பண்ணுங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள்.
டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். சரிங்களா? ஸோ இதான் மெத்தட். ரிவர்ஸ் மட்டும் போகாதீங்க, ரிசல்ட் எழுதாதீங்க, அதுக்கான ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் எழுதாதீங்க, அதுக்கான டெஸ்டிங் மெத்தட் அதுக்கப்புறம் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் ஏன் பண்ணாதீங்க, நடக்காது. ஸோ எதுவுமே யூனிவர்சலி அடாப்டட் திங்ஸை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நான் உங்கள் குட்டிப்பியா. இந்த மாதிரி ஃபர்தராக உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மெத்தட்ஸ் எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளத்தை ஸ்பெசிஃபிக்காக பேசணுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் வந்து ப்ராப்ளத்துக்கு மட்டுமே தவிர மற்ற எதுக்குமே இல்லை. தேங்க்யூ.